உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தை எங்களுக்கென்று கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மோசேயோடு இருந்தது போல எங்களோடும் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எழுந்து நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு சத்தியத்தை விட்டு வலது இடது விலகாதிருப்பாயாக என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு இஸ்ரவேலை நீங்களாக்கி ரட்சித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் கூடவே இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலிலே தெபோராளை தாயாக எழுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சிசேராவை யாகேலின் கையில் ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து சிசேராவோட யுத்தம் பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பலவான்களை மிதிக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வராத மோரை சபியுங்கள் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்கள் அழியக்கடவர்கள், உமக்கு ஸ்தோத்திரம். வானத்து நட்சத்திரங்களை கொண்டு போரிட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடே உதிக்கும் சூரியனைப் போல் இருக்க கடவர்கள் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பாய் என்று கிதியோனிடம் கூறினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்று எங்கள் வறுமை கடன்களையெல்லாம் முறியடிப்போம் என்று உணர்த்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் அப்பங்களையும் பட்சிக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தூதனை முகமுகமாய் கண்டதினால் அவ்விடத்திற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிதியோன் கேட்ட 2 அடையாளங்களையும் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிதியோனுக்கு எருபகால் என்று பெயரிட வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். 300 பேரை பிரித்து யுத்தத்தில் மீதியானியரை முறியடித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாய் இருந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தாவே, எதிரிகளின் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மீதியானியரின் 2 அதிபதிகளையும் கொன்று போட வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். முட்செடியான அபிமெலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை வரப்பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஸ்திரீ போட்ட எந்திரக்கல்லின் துண்டினாலே அபிமெலேக்கை கொன்று போட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அபிமெலேக்கு தன் சகோதரர் 70 பேரை கொன்று தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்ப செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சீகேமின் மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் அவர்கள் தலையின் மேல் திரும்ப செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிதியோனின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு பலிக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் அண்டை தேசத்து தேவர்களை சேவித்த போது அவர்களுக்கே வெற்று போட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்நிய தேவர்களை விலக்கி கர்த்தாவே, உமக்கு ஆராதனை செய்தபோது மனதுருகினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக எங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ரட்சிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட வருகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சிம்சோன் கையினால் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சிம்சோன் வேண்டுதல் செய்தபோது பள்ளத்தை பிளக்க பண்ணி தண்ணீர் வரவழைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சிம்சோனுக்கு எதிரிகளை மேற்கொள்ள மகா பெரிய பலத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ரட்சிக்க நியாயாதிபதிகளை எழுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். யூதா யுத்தம் பண்ண போனபோது கானானியரையும் பெரிசீரையும் ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்காக நீதியை சரிக்கட்டுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய எங்களுக்காகவும் நீதியை சரிக்கட்டுகிறவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.